ஹலோ கைஸ், உங்களோட லேப்டாப் பேசிக்கல ஏதாச்சும் வைரஸ் அஃபெக்ட் ஆகுதா, அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஆர் ஏதாச்சும் வைரஸ் இருக்கிற மாதிரியும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இனிமேல் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான பெஸ்ட் ஆன்டிவைரஸ் என்னலாங்கிறத இப்போ நம்ம வந்து பார்ப்போம். இந்த வருஷத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு சில பெஸ்ட் ஆன்டிவைரஸ் என்னலாங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இதை நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கிறதுலே கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ அது என்னலாங்கிறத நம்ம வந்து வரிசையாக பார்ப்போம். இந்த லிஸ்ட்டில் வந்து நான் வந்து 3 ஆன்டிவைரஸில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நம்மளோட லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்க ஆன்டிவைரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிட் டிஃபெண்டர் டோட்டல் செக்யூரிட்டிங்கிறது தான். இது ஏன் டோட்டல் செக்யூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஹை எண்ட். சேம் டைம் பார்த்தீங்கன்னா இது ரேட் அதிகமாக இங்கே அவங்களோட சைட்டில் வந்து போட்டுருவாங்க. பட் இதோட ப்ரைஸ் வந்து கம்மி தான். நீங்கள் வந்து அமேசானில் பார்த்துட்டிங்கன்னா கம்மியாட்டம் கிடைக்கும், அதிகமாட்டம் கிடைக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து போட்டிருப்பாங்க இது பெஸ்ட் இல்லையாங்கிறது, இதோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அந்த மாதிரி எல்லாமே போட்டிருப்பாங்க. சேம் டைம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் வந்து என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்குங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது பை டிஃபெண்டர், ஆன்டிவைரஸ் ப்ளஸ், டோட்டல் செக்யூரிட்டி, இன்டர்நெட் செக்யூரிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்டிவைரஸ் டோட்டல் செக்யூரிட்டி தான் நிறைய செக்யூரிட்டிலாம் சப்போர்ட் ஆகுங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. விண்டோஸ், மேக் ஓஎஸ், ஆண்ட்ராய்டு, iOS இதுக்கு எல்லாமே சப்போர்ட் ஆகும். ஸோ இது தேவைப்படுறாங்க, தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா அமேசானில் கம்மியான ரேட்டுக்கும் இருக்குது, அதிகமான ரேட்டு இருக்குது. முடிஞ்ச அளவு கம்மியான ரேட்டுக்குள்ளே வாங்கி போட்டுக்குவாங்க. நம்மளோட லிஸ்ட்டில் ரெண்டாவது இங்கே பார்த்தீங்கன்னா Norton 360ங்கிறதாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 14 days தான் ட்ரையல் கொடுப்பாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா 4 விதமாக இருக்குது. Norton ஆன்டிவைரஸ் ப்ளஸ், Norton ஆன்டிவைரஸ் ப்ளஸ், அதுக்கப்புறம் இது 3 டிவைஸ், இது வந்து 1 டிவைஸ், பிசிஆர் மேக் ரெண்டுக்குமே வந்து போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா Norton 360 ஸ்டாண்டர்டு, இது வந்து ஸ்டாண்டர்டு. இது பார்த்திங்கன்னா டீலக்ஸ், அதாவது 3 டிவைஸ் வந்து போட்டுருங்க. இதை வந்து ரேட் அதிகம். பை டிஃபெண்டரை விட இது வந்து கம்மி மாதிரி தான் தெரியுது. பட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 3 டிவைஸஸ்க்கு வந்து கிடைக்கும். அதாவது 3 டிவைஸஸ்க்கு 3 இயர்ஸ்க்கு வந்து கம்மி ரேட்டுக்கு வந்து கிடைக்கும். ஸோ தேவைப்படுறாங்க எது வேணால் நீங்கள் வந்து போட்டுவாங்க. இதோட செக்யூரிட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து போட்டுருவாங்க. அதாவது இந்த எவ்வளோத்துக்குமே அதை வந்து செக்யூர் பண்ணிக்கும், அந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து போட்டிருக்காங்க. நம்மளோட லிஸ்ட்டில் தேர்ட் இருக்க பார்த்திங்கன்னா Madpirates. இது அங்கே இருக்கிறது தேர்டு. சேம் டைம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கூட வேணாங்க, ஃப்ரீ டவுன்லோடாக இருக்குது. சேம் டைம் வந்து நம்ம காசு கொடுத்து பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்க்கு இருக்குது, iOS எல்லாத்துக்குமே இருக்குது. தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. சேம் டைம் பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரைஸிங்லேயும் இருக்குது, அதாவது காசு கொடுத்து வாங்குற மாதிரியாக இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியமுக்காக, அதாவது ப்ரோ வெர்ஷன்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பர்சனல் போட்டிருக்காங்க. இதில் வந்து ப்ரீமியம் ப்ளஸ் ப்ரைவசி VPN, அதுக்கப்புறம் ப்ரீமியம் ப்ளஸ் ப்ரைவசி VPN, அதுக்கப்புறம் ப்ரீமியம் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. லோ டு ஹை ப்ரைஸஸ் போட்டிருக்காங்க. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 டிவைசஸ், 5 டிவைஸ் இந்த மாதிரி அதுக்கு தகுந்தபடி ரேட்டை வந்து கூடும். ஸோ இந்த 3 ஆன்டிவைஸ்லையுமே எது வேணுங்கிறத பார்த்து நீங்கள் வந்து போட்டுவாங்க. பட் இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்கிறேன், லேப்டாப்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்டிவைரஸ் போடுறதுனால பெனிஃபிட்டாக இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்டிவைரஸ் போடுற டைம் வந்து அது பேக்ரவுண்டில் எனி டைம் வந்து ரன் ஆகிட்டே தான் இருக்கும். அது நம்ம ஸ்டாப் பண்ணாலும் திரும்ப ரன் பண்ண கேட்கும், அது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிடும். அப்படி ரன் ஆகிற டைம் வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அடியாகும், அதாவது உங்களோட யூசேஜுக்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்து டவுன் ஸ்டார்ட் ஆகும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிறதுனால பேட்ரி ஈஸியாக வந்து ட்ரைன் ஆக சான்சஸ் இருக்குது, பேட்டரி டெட் ஆகும் சான்சஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நானும் ஒரு லேப்டாப்பில் வந்து இது மாதிரி வந்து கேஸ்பஸ்க்கே அந்த பெரிய ஆன்டிவைரஸ் வந்து போட்டிருந்தேன். பட் அது போட்டு 1 வீக்லேயே வந்து லேப்டாப்போட பேட்டரி வந்து டெட் ஆகிடுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும், அதனால தான் அது வந்து டெட் ஆகிடுச்சு. நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு இது தேவைன்னா மட்டும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க, மற்றபடி இது வந்து இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டிஃபெண்டர் ஆன்டிவைரஸே போதுமானது தான். அது பார்த்திங்கன்னா விண்டோஸ்லேயே டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய, அது அவங்க வந்து நல்லாவே டெவலப் பண்ணிட்டு வராங்க. இதை எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அதுவும் நல்லா தான் இருக்கும். அதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா உடனே அது காட்டும், பட் அது அழிக்காது. நம்ம பர்மிஷன் கொடுத்து அழிக்கும், இல்லாத பட்சம் கொஞ்சம் டைம் எடுத்து தான் அழிக்கும். இந்த ஆன்டிவைரஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் பண்ண அடுத்த செகண்டே அது வந்து அழிச்சிடும். அந்த மாதிரிப்பட்டதுனால தான் எல்லாருமே, அதனால தான் மோஸ்ட்லி எல்லாருமே இந்த மாதிரி ஆன்டிவைரஸ் எல்லாமே வந்து எடுத்து போட்டுவாங்க. இந்த 3லேயுமே எனக்கு பிடிச்சதுலேயே பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பை டிஃபெண்டர் தான், அதாவது இந்த பிக் டிஃபெண்டர். ஸோ இந்த ஆன்டிவைரஸ் நான் வந்து ட்ரை பண்ணிக்கிறேன், உண்மையிலே சூப்பராக இருக்கும். இதோட ஃப்ரீயும் சரி, அதாவது ஃப்ரீ வெர்ஷனும் சரி, பெய்டு வெர்ஷனுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். தேவைப்படுறவங்க தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட பிசி லேப்டாப்ஸில் வந்து போடுவாங்க. பிசி இதில் போட்டுனா பிரச்சனை கிடையாது. அது வந்து மோஸ்ட்லி எல்லாமே ஹை எண்டாக தான் எடுப்பாங்க பிசி. அப்படி இல்லை லோ எண்டாக இருந்தாலும் இது வந்து தாக்கு பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து பேட்டரியே கிடையாது, அதாவது
லேப்டாப் மாதிரி பேட்டரிஸ் கிடையாது, பேட்டரி டெட் ஆகாது, பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லைட்டாக அடி வாங்கலாம். பட் நீங்கள் வந்து எஸ்எஸ்டி போட்டுட்டிங்கன்னா அதுவும் இருக்காது, அதாவது பெர்ஃபார்மன்ஸ் வந்து டவுன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஆண்ட்ராய்ட்ஸ் நீங்கள் வந்து போடணும்னா போடுவோங்க. உங்களுக்கு வந்து பயமாக இருக்குது, வைரஸ் அஃபெக்ட் ஆகிருமோன்னு ஒரு பயமாக இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து செக்யூராக இருக்கணும், அது உங்கள் டேட்டாஸ் எல்லாமே செக்யூராக இருக்கணும், இன்னொருத்தவங்களுக்கு வந்து டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம், அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக ஆண்ட்ராய்ட்ஸ் வந்து போட்டுவோங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து 3 ஆண்ட்ராய்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு பாடுது, எது உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, எது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிடுறீங்க, இதை வந்து நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு உங்களுக்கு தெரிஞ்சு ஆண்ட்ராய்ட்ஸ் ஏதாச்சும் பெஸ்ட்டாக இருக்குன்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி அல்லது வேறு மாதிரி வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது நம்மளோட டெலிகிராம் சேனலில் தாராளமாக வந்து கான்டெக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன், வீடியோவும் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.